ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் அசென்ஷன் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு செஞ்சு உங்களால் முடிச்சப்பட்டது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிச்சு வரைக்கும் ஸ்கிப் பண்ண வரையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது, ஏன்னா ஃபைட் சீன் எல்லாமே அபாரமாக இருக்கும். அடுத்த எபிசோடும் இதே மாதிரி தான் தரமாக இருக்க போகிறதுனால முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. இத்தனை பேர் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தவங்க கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்துக்குள்ள போலாமா? ஹீரோவும் பார்த்து நெதர் வேர்ல்டுக்கு வந்துட்டான். அங்க வந்துட்டு கண் முடிக்க அவனுக்கு முன்னாடி பார்த்தா ஏதோ குட்டி சத்தா உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒன்று ஒத்து பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ ஒரேடியா பதட்டமாயிட்டான் பாருங்க. பயத்துல என்ன பண்றது தெரியாம கையில இருக்கிற ஷீல்டு அப்புறம் வெப்பன் எல்லாத்தையுமே தயாரா வைக்கிறான் அட்டாக் பண்ணதுக்கு. எவ்வளவு தைரியம் தான் என்ன அட்டாக் பண்ண தயாராவ? எதுக்காக நீங்க வந்த? சாகிறதுக்கா? கண் முடிச்சுட்டுல வெளியே போடா, வெறி பேசாத. எனக்கு இந்த தனிமையா இருந்தாதான் பிடிக்கும். உனக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல டைம் இல்ல. இருக்கிற ஒரு மாசத்துல உன்னுடைய வேலையை முடி. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மண்ணோட மண்ணா போ. சரி, மத்தவங்கள எங்க? அவங்க ஆல்ரெடி இந்த இடத்த விட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு திடீர்னு 3 பேர் வந்து ஓல்டு கோஸ்ட் எங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு, ஆனா இருந்தாலுமே எங்களுக்கு அந்த ஒரு மாசம் பத்தல, இன்னும் ஒரு நாள் மட்டும் டைம் எக்ஸ்ட்ராவா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. வருத்தப்படாதீங்கடா, அடுத்த முறை திரும்ப ஒரு மாசம் கேட்டு பொறுமையா வாங்க. இப்போதைக்கு ஒரு மாசம் முடிஞ்சிருச்சுல, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஏன்னா என் டைம் தான் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் ஆசைப்படல. இந்த இடத்த விட்டு நீங்க போனோம்னா கிட்டத்தட்ட 5 பேராச்சும் சேர்ந்து இருக்கணும். வெறும் 3 பேரை வச்சு என்னால அனுப்ப முடியாது. இன்னும் போயிட்டு ஒரு 2 பேரை கூட்டுவாங்க. இது எங்களால ஒத்துக்க முடியாது, எங்களை இப்பயும் அனுப்பு அப்படின்னு அவனு கொஞ்சம் ஓவரா பேச. என்னடா வெறுப்பது தொட்டு அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணதுக்காக கிட்ட வருது. பார்த்தா சங்கிலால போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. ஓவரா என்ன வெறுப்பாத்தாதீங்கடா. தகுதியே இல்லாத நாய்களை நெதர் வேர்ல்டுக்கு வந்துட்டு ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாம ஒரு வேலை கூட செய்யறதுக்கு துப்பு இல்லாம தோத்து போயிட்டு இன்னும் ஒரு நாள் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க லூசர்ஸ். வெளியே போங்களா இந்த விட்டு, இல்லைன்னா ஒரேடியா நானே இந்த இடத்துல உங்களை சமாதி கட்டிடுவேன்ற மாதிரி அதுவும் மிரட்ட. ஹீரோ வெளியே வந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான். ஆனா பெருசா அவனை கண்டுக்காம அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா எந்த இடத்துக்கு போலான்னு பார்க்கும்போது அவன் சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையை பாக்குறதுனால அதுல பார்த்தா நிறைய சில்னஸ் இருக்கு. இதனால ஹீரோக்கு குளிருது. ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் லிமிடேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். போகும்போது அவனை பத்தி யோசிக்கிறான். தேவலமா அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்த கட்ட எந்த இடத்துக்கு போய் அந்த கிரியேச்சரை பிடிக்கணும்ன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஒரு இடத்த கண்டுபிடிப்பான். அருவி இருக்கிற இடமா பார்த்து, அட கடவுளே, நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு டார்க் பாண்ட் crocodile இருக்குமே, அது காணும். வேற எங்கதான் இருக்குங்களோ தெரியலையே. அதுக்கப்புறம் திரும்பி ஹீரோ காம்பஸை பயன்படுத்த அதுலயே பக்கத்துல வந்து இந்த இடத்துல இன்னொரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி காமிக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அப்ப ஜாக் பாட்டு தான், விடக்கூடாது, அந்த சைடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்த நோக்கி போறான். அந்த இடத்துல டபுள் போன் ஆக்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான், இது அடிமையா பிடிச்சிருவோம் நமக்கு அப்படின்னு ஹீரோ பொறுமையா அதை கிட்ட போக ஆரம்பிக்கிறான். கிட்ட போயிட்டு ஹீரோ தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி அதை பிடிச்சி ஸ்லேவா மாத்தலான்னு பார்க்க அப்ப டக்குன்னு உணர்றான் இது ட்ராப்னு. அதுக்கப்புறம் அதோடைய பாடியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அப்படியே வெடிச்சு செதறுது. ஹீரோவும் பதட்டமாயிரான். யாரும் இந்த வேலையை பார்த்திருக்காங்க யாரான்னு பார்க்க அதுக்கப்புறம் தலைவேலை ஹீரோ கொலை வந்து அவன் தான். பரவாயில்லையே, ஈஸியாவே தப்பிச்சுட்டு என்னுடைய பிளட் கண்ட்ரோல் மேஜிக்ல இருந்து புஜிஷோ ஐலாண்ட்ல நீ ஜெயிச்சதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. பெதர்கோயோ, என்ன பண்றீங்க? இதனால நான் செத்துட்டு இருப்பேன், உங்க கூட வரவங்களே நீங்க கொல்லணும்னு பாக்குறீங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் என்ன உங்களை பாவம் பண்ண, என்ன எதுக்கு அட்டாக் பண்ண வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்கு காரணமே தேவையில்லடா, நீ தானே யூச்சங்க கொன்ன. எப்படி அவனை கொன்ன அதை சொல்லு. என்ன பேசுறீங்க சீனியர் கோயோ? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் ஒன்னும் அவரை கொல்லவே இல்லை. அந்த எரிமலையில வந்து பாறைகள் ஒரு சிலது அவன் மேல வீரத்துக்காக வந்துச்சு, என்ன அவர் காப்பாத்தி விட்ட தெரியுமா? நீங்க என்னன்னா என்ன கொன்னுன்னு சொல்றீங்க? டேய், இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவன் செத்ததுல ரொம்ப ஜாலியா சொல்ற இத வருத்தப்படாம. அப்போ நீ படிதானே வாங்கியிருக்க. சீனியர் கோயோ, நீங்க எந்த நோக்கத்துக்காக என்கிட்ட வரீங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்கணும். யூச்சங் கிட்ட நீ என்ன சொன்ன? அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா உங்ககிட்ட? உன்னுடைய ஐடென்டிட்டி வேற எதுனா இல்ல ரிலேஷன்ஷிப்? அப்பனா கண்டிப்பா யூச்சங்குக்கு அப்புறம் இப்போ இவன் தான் அந்த ஒரு பதவியில இருந்து என்ன கொல்றதுக்காக தயாரா இருக்கான். புரிந்து போயிடுச்சு. இவனும் இம்பீரியல் கோர்ட் மூலியமா தான் வந்திருக்கான். பெருசா அவர் எதுவும் சொல்லல என்கிட்ட. ஆனா அவர் இறந்த பிறகு என்கிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்காக கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. என்னது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோ ஒரு பாக்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய நம்ம ஹீரோவை லாக் பண்றதுக்கு யூச்சங் பயன்படுத்தின அதே வழிகள் வந்து அவனை மாட்டு வைக்குது. கோயோ, இதுதான் அவர் என்கிட்ட கொடுத்தாரு. எப்படி இருக்கு? உன்னால இதுக்கப்புறம் நகரவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நான் இதுக்கப்புறம் நிம்மதியா போறேன். ஓ, சாதாரண இந்த பிடிப்புல என்கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர் ரிலீஸ் பண்ணா அப்படியே அது பிரேக் ஆயிடுது. என்னை எவனாலையும் தடுக்க முடியாதுடா. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை பயன்படுத்தி என்ன வெறுப்பே தெரியா, உன்னை கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீ தான் யோசிச்சாங்க கொன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்றது எல்லாமே அசால்ட்டா தன்னுடைய பிளட் பவரை பயன்படுத்தி தடுக்கிறான் அசால்ட்டா. அப்புறம் ஹீரோ பண்ண அந்த ஃபயர் பவரையே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி அதே ஹீரோக்கு எதிராக பயன்படுத்துறான். பியூரான மேஜிக் நல்லாவே இருக்கு அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ அவங்ககிட்ட தப்பிக்க. ஹீரோ வேற வழி இல்லாம தான் தப்பிச்சிட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்துல அவன் அட்டாக் பண்ணதுல மிகப்பெரிய புகையை அந்த இடத்துல வரதில்ல. ஹீரோ தப்பிச்சிடறான். ஓ, ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலான்னு பாக்குறியா? ஆனா இது ஒன்னுத்துக்கும் பிரச்சனை படாது. ஏன்னா உன்னுடைய சீக்கிரம் இதுக்கப்புறம் யாராலையும் எந்த இடத்துலயும்
மறைக்க முடியாது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் லெவிடேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த மேகத்து மூலியமா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோ பார்த்து ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கான். இவன் இன்னொரு பக்கம் ரொம்ப தூரத்துக்கு கழிச்சு வர, ஓ இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன், நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி எந்த இடம்லாம் சந்தேகமா இருக்கும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணி ஹீரோ இருக்கானு சொல்லிட்டு செக் பண்றான். அதுக்கப்புறம் திடீர்னு கீழே புகை மட்டும் சவுண்ட் கேட்கறத பார்த்துட்டு அவன் கீழே பார்த்துட்டு விண்டு பவர்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ண, அதுல இருந்து பார்த்தா திடீர்னு நிறைய செயின்ஸ்லாம் வந்து அவன் அட்டாக் பண்ணுது. அவங்க பக்கத்துல இருந்த பாறைகளை இழுத்து அவன் மேல போட இருந்தாலுமே தடுத்துருவான். ஹீரோவும் ஆர்டினரியான மேஜிக் மேல ஒர்க் ஆகல, எனக்கு அட்வான்டேஜ் வேணும், இல்லைன்னா என்ன கொண்டுவா எனக்கு தெரியும், ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல போன பக்கம் பார்த்தா அவன் ஆடி போறான். ஏன்னா அவன் பெருசா அட்டாக் பண்ண போறான்னு பார்த்துட்டு வயடிக்க அப்புறம் பார்த்து விண்டு பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்றான். அவனால முடிஞ்சளவுக்கு தடுத்துருப்பான். பட் இருந்தாலுமே பார்த்தா ஹீரோ பின்னால வந்துட்டு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ஒரு அடி கொடுக்க ஹீரோ ஸ்மைல் பண்ணுவான். ஒரு வழியா அவன் அடிச்சாச்சுன்னு பரவாயில்ல, நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் கோகா மக்கடே, என்னுடைய குளோனை தான் நீ அட்டாக் பண்ணிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ, நான் இந்த இடத்துல இருக்க உண்மையானவன், உன்னை விடவும் நான் திறமையானவடா, என்கிட்ட ஒர்க் ஆகும் நினைச்சா, நீ ரொம்ப லக்கியானவன், என்னுடைய மொத்த பவர் உங்ககிட்ட தான் காமிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் மொத்தமா ரிலீஸ் பண்ண சண்டை. அதுக்கப்புறம் வெறித்தனமா பார்க்கும். அவன் பாட்டுன்னு அவன் ஹீரோ போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ஹீரோ விடுவான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மாட்டினா வேலைக்கு ஆகுது. இவனை விட்டு ரொம்ப தூரம் போன சொல்லிட்டு ரொம்ப தப்பிச்சு வேகமா போக அவன் விடாம அட்டாக் பண்றான். ஹீரோ இதனால வரைக்கும் கத்து வச்சிருந்து எல்லா விதமான டெக்னிக்கும் பவரும் அவனுக்கு கால் தூசி சமமா இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சு பாருங்க. இதை முடிச்சு கட்டணும், சீக்கிரம் முடிக்கணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா இந்த தேனீகளுடைய கூட்டமா வந்து அந்த மாச்சஸ் எல்லாமே பறந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா ஒரு டைம் வந்து நம்ம ஹீரோடைய ஆண்டோம் அந்த கோஸ்ட் லேண்ட்ல கிட்டத்தட்ட 36 ஸ்டோன் பில்லர்ஸ் எல்லாம் டிவைடரா இருக்கும். இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்னு 2 விதமா பிரிஞ்சிருக்கும். இன்னர் சர்க்கிள்ல கிட்டத்தட்ட 2 விதமான பெரிய பிரச்சனைஸ் இருக்கு. ரெண்டுமே பார்த்தா அது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் தான். அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். கண்டிப்பா நீ அது உங்ககிட்ட வராத மாதிரி நீ தான் கரெக்டா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு அதை மீட் பண்ணி ஆபத்துல போய் மாட்டிக்காதுன்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம் சொல்லிட்டு அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அவனை நோக்கி மிகப்பெரிய அட்டாக் 3 பண்றான். அந்த ஃபயர் பால்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் கம்முனாடி பையன் சும்மா எல்லாமே மேல் நோக்கி அனுப்புதுல அங்க நடக்கிற அதிர்வு எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் இந்த பூச்சிகள்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த நோக்கி ஓடுதுங்க. பரவாயில்ல லிங்மிங், நல்லாவே முயற்சி பண்ண, ஆனா நீ தோத்து போக போற இப்போ, அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் இந்த இடத்தோட ராஜா கிடையாது. இந்த இடத்தோடைய பாதுகாவலன் கிங்கு எல்லாமே இவங்க தான். ஏன்னா நீயும் நானும் தான் சாக போற இப்போ, பாக்குறியா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நிறைய தேனிகள் கூட்டமா வந்திருக்கிறது பார்த்துட்டு இவன் ஷாக்க வரான். அட கடவுளை, பைத்துக்கார என்னடா பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி அவன் பயப்பட. பரவாயில்ல, நல்லாவே முயற்சி பண்ணிருக்கேன், பட் இருந்தாலுமே என்னால இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு 2 பேரும் அதுக்கப்புறம் அதை விட்டு பிரிகிறானுங்க. ஹீரோவும் சேலஞ்ச் பண்ணிருப்பான், ஒன்னு இதுல நீ சமாளிக்கிற நான் சமாளிக்கிறேன்னு பார்த்தலன்ற மாதிரி ஹீரோ நோக்கி இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் போது, இன்னொரு பக்கம் இவனை நோக்கி இன்னொரு கூட்டமும் போகுது. 2 பேரும் தன்னால முடிஞ்சளவுக்கு தப்பிக்கிட்டு பாக்குறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோக்கு பிளட் லாஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவனால அதிக அளவுக்கு எனர்ஜியை கொண்டு பறக்க முடியல. இருந்தாலுமே ரெக்கவரி பில் எல்லாம் சாப்பிட்டு ஹீரோ கொஞ்சம் மேனேஜ் பண்றான். பார்த்ததுக்கு இல்லாம குயோவும் தன்னால முடிஞ்சிருக்காது அட்டாக் பண்ணிட்டே வந்துறான். ஒரு இடத்துல அவன் ஒரு ஸ்பெல் பேப்பர் பயன்படுத்தி அந்த விட்டு மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு வர, அதுக்கப்புறம் அதுங்க இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கும்பலா போதுங்க. ஹீரோவும் ஸ்கை மேஜிக் பவர் பயன்படுத்தினாலுமே என்னால அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போக முடியல. நான் இதுங்கிட்ட தப்பிக்க வேற வழி கண்டுபிடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் சீக்கிரம் டெக்னிக் பயன்படுத்துவோம். என்னால முடிஞ்சளவுக்கு நான் புகை மூட்டத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிகமா பண்ண, ஆனா அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா வேலை செய்யல. ஹீரோ ஒரு விட தன்னோட ரீச் அடையிறதுனால அவனால சுத்தமா முடியல. ரெக்கவரி வெளியே தானே இருக்குதான்னு பார்க்க அதுல பார்த்தா ஒண்ணு கூட இல்ல. கண்டிப்பா இது வேலைக்கு ஆகுது, நான் தோத்து தான் போக போறேன் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பவர் குறைஞ்சனால கீழே விழ ஹீரோவை ஒட்டுமொத்தமா சுட்டு போட்டு அதுங்க அட்டாக் பண்ணதுக்காக தயாரா இருக்குங்க. அடு கடவுளே, என்ன எடுக்குதுன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்து ஷாக்கவே. அதுக்கப்புறம் ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாலைவனமா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துல அந்த பீஸ்டுங்க உள்ள வராதுங்க. இதனாலேயே பார்த்து ஹீரோ அதுங்க கிட்ட தப்பிச்சிட்டான் ஒரு வழியா. இதான் காரணம், இதுங்க நின்றுடுச்சுங்க. இந்த இடத்துல அதுங்களை விட ரொம்ப மோசமான பீஸ்ட் இருக்கனால தான் பயந்து நின்றுடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாலைவனத்துல காமிக்க, பாலைவனத்துல பார்த்தா இந்த 2 லேடிஸ்ல நம்ம ஹீரோவை மயக்க பார்த்தா அந்த ஜாயல்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு மட்டும் பிரமாதமா சண்டை போட்டு இருக்கா. மாஸ்டர் இப்ப நான் என்ன பண்றது, நான் எப்படி சொல்லி பயிற்சி கொடுத்தனோ அதே மாதிரி ஃபைட் பண்ணு, எல்லாமே ஒரு அனுபவம் தான்ற மாதிரி அவங்க சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேல இருந்து. இவன் பக்கம் கஷ்டப்பட்டு அது கூட போராடி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அது இருந்தாலுமே அசால்ட்டா தடுத்துட்டு இவ்வளவு தூக்கி போடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க, ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தங்கிட்டு இருக்கான். சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு எனக்கு ஏத்த ஒரு பெட்டை கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகுது அப்படின்னு ஹீரோ அடுத்த கட்டமா தியானம் பண்ணுறதுக்காக தயாராயிட்டு ஒரு குகைக்குள்ள போய் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அவன் உட்காந்துருக்க இடமே அப்படியே மொத்தமா வடையா திடீர்னு பார்த்தா பூமி கடியில இருந்து நிறைய தேல் எல்லாமே ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோ இருந்தாலுமே அதுல இருந்து தப்பிச்சு அது எல்லாமே அட்டாக் பண்ண ஒரு இடத்துல ஹீரோ பண்ண அட்டாக் எல்லாமே ஒர்க் ஆனாலும் அது சரியா வேலை செய்யல. ஹீரோ ஷாக்கா ஒரு அந்த ஒரு சமயத்துல அப்படியே கீழே விழுந்துருவான் உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் ஹீரோ லைட் ஆன் பண்ணிட்டு பக்கத்துல பக்கம் ஒரு பார்த்தா புறானு இருக்குது. அடேங்கப்பா, என்ன இது கோர போல வச்சு இப்படி நின்று சாபா சாமி, ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் போல. நல்ல வேலை உயிரோட இல்லையே. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி காம்பஸை பயன்படுத்த கரெக்டான இடத்துல தான் இருக்கேன், பூமி கடியில இருக்கான்ற மாதிரி காமிக்குது. அடேங்கப்பா, இங்க பக்கத்துல இன்னொரு பீஸ்ட் இருக்கா, அது என்னவா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்சம் தூரம் போகிறதுல அவனால தாங்கச்சான ஒரு எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியுது. பட் ஆனா அந்த பூச்சி எந்த இருக்குன்றது ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் தூரம் போகிறதுல பார்த்தா பின்னாடி அது நல்லா தூங்கி ஸ்ட்ரென்த் எல்லாமே கெயின் பண்ணிட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போராட்டத்து வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். சரிங்க, சம்பந்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.